ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மே 18 மறக்க முடியாத ஒரு சம்பவம். இலங்கையில் வாழ்ந்தோம், இலங்கையில் பிறந்து, இலங்கையில் இருந்து, இலங்கையிலே போராடி எல்லாம் பண்ணேன். என்ன போராட்டத்தில் இருந்து உயிர் தப்பி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்து எத்தனையோ நாடுகள் வெளிநாட்டுக்கும் போய் வந்துட்டேன். ஆனால் மறக்கவே முடியாது மே 18 நம்ம தமிழரை கொன்று குவித்த நாள் மே 18. மே 18 நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தமிழனாக பிறந்தவங்களுக்கும் மேல் சிலுக்கும் 18 நாடுகளாக சேர்ந்து ஒரு தமிழ் இனத்தையே அழிக்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. எல்லாத்தையும் நினைக்க போனால் நம்ம ஒருத்தியாக நின்று எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்ம பங்குக்கு நான் 7 வருஷம் கடமையாக நம்ம தமிழ் மண்ணுக்காக ₹1 காசு வாங்காமல் போராடினவர் நான். இத்தனை வருஷமும் என் உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், எவ்வளவோ பாடுபட்டிருக்கேன். உறவுகளை பிரிந்து வாழ்ந்திருக்கேன் என் உயிரை காப்பாற்றுறதுக்காக. பெற்ற குழந்தைய கூட 2 வயசில் தள்ளிட்டு எங்கள் அம்மா கையில் பிடிச்சி கொடுத்துட்டு என் உயிரை காப்பாற்றுறதுக்காக நாடு விட்டு நாடு போய் சம்பாதிச்சு என் பிள்ளைகளை பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி நினைக்கிற நேரம் நம்மளுக்கு தமிழனாக பிறந்த நம்மளுக்கு ஒரு உரிமை இல்லை. இலங்கையில் ஒரு தமிழ்நாடு, இப்போ நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறேன், இந்தியாவில் தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்னத்தை சொல்ல, நம்ம மண்ணில் அந்த மண்ணிலேயே இருந்து அந்த மண்ணிலேயே நான் போராடி இருக்கக்குள்ளே செத்துருக்கலாம். இப்போ ஒரு வீர வேங்கையண்டு வந்திருந்தா கூட எனக்கு பரவாயில்ல. நான் வந்து பெரிய ஆயுதங்கள் தான் வச்சு இயக்கியிருந்தேன். நான் அப்படி இருந்தாலுமே நான் ஒரு வீர தமிழச்சின்னு அதுக்காகத்தான் நான் வச்சேன் யூடியூப்புக்கே பேர். ஆனால் நான் ஒரு வீரச்சாவடைஞ்சிருந்தா ஒரு வீர வேங்கை, அப்படி ஒரு வீர வேங்கையாக இருந்திருப்பேன். என்னை சுற்றி எதுவுமே இருந்திருக்காது. தமிழ் மண்ணுக்காக இறந்த ஒரு பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் இப்படி நம்ம உயிர் வாழ்ந்து இவ்வளவோ கஷ்டங்களை நான் அனுபவிச்சிருக்கேன். என் உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன். நான் இருந்த செய்ய நம்மளுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஆயுசை கடவுள் கெட்டியாக போட்டான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா போராட்டத்திலே நான் இறந்துருப்பேன். அப்படி இருக்கிறேன். மே 18 மறக்கவே முடியாது. என்னோட சொந்த பந்தங்கள், உறவுகள், நம்ம முகம் தெரியாத அனைத்து எத்தனையோ உறவுகள் இறந்துருக்கு. என் சித்தப்பா இறந்துருக்கான், என் தங்கச்சி இறந்துருக்கு, என் பெரிய மாமாக இறந்துருக்குறா இந்த போராட்டத்தில். நான் அனைவருக்கும் நினைவு கூர்ற ஒரு நாளாக இல்லாமல் உலக சோகம், ஒரு நாட்டுக்கே சோகமாக ஏற்பட்ட ஒரு நாளைன்னா மே 18 மறக்கவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ போட்டு டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஆகுது தெரியலை, இல்லை மறுநாள் டவுன்லோட் ஆகினா கூட நீங்கள் இதை பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும்.